Hello students, welcome to Hiba Max. 10th standard படிக்கிற பசங்களுக்கு மேக்ஸ்ல சென்டம் எப்படி எடுக்கிறது அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ சென்டம் நான் எப்படி ஈஸியாக எடுக்கிறது அதுதான் எல்லாருக்கும் வேணும் இல்லையா? சென்டம் எடுக்கணும் ஆனால் கொஞ்சம் ஈஸியாக எடுக்கணும். உங்களுக்கும் இதே மைண்ட் செட் தான் இருக்கா? சென்டம் எடுக்கணும் ஆனால் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு தெரியலன்ட்டு. ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் டைமும் நான் இதே மாதிரி தான் பசங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபாலோ பண்ண நிறைய பேர் சென்டம் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா? மார்க் லிஸ்ட்டை வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், பட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நான் இந்த மாதிரி சென்டம் ஸ்ட்ராட்டஜி இருக்கிற நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன், அதனால் நான் சென்டம் எடுத்துருவேன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணணும். நீங்கள் அதுக்காக எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நான் எப்போவுமே அதில் பிலீவ் பண்ணுவேன். நான் எவ்வளோ வேலை பார்க்குறேனோ அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ 10th மேக்ஸ் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 4 விஷயத்த நீங்கள் தூக்கி போட்டுறணும். 4 விஷயம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான் படிப்பேன். ரிப்பீட்டட் கொஷினை தேடி எடுத்து படிப்பேன். லேசினஸ்ஸாக இருப்பேன். இப்போ இல்லை நாளைக்கு படிச்சுக்கலான்னு நினைப்பேன். ஃபோனு, டிவி, சேட்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், டைமை வேஸ்ட் பண்ணுவேன். இந்த 4 விஷயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சென்டம் எடுக்கணுன்ற ஆசையை இப்போவே விட்டுருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். சரிங்களா? நீங்கள் வந்து சென்டம் எடுக்கணுன்ட்டு ஒரு எய்ம் வச்சுட்டீங்க, சென்டம் எடுக்கணும்னு ஒரு தாட் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன வேணால் நான் செய்வேன், நான் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் வேணாலும் பண்ணுவேன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் புக்கு, நம்மளோட மேக்ஸ் டெக்ஸ்ட் புக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மேக்ஸ் புக்கை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து படிக்கணும். கம்ப்ளீட்டாக ஒரு சாப்டரோட டைட்டில் கீழே இன்ட்ரோடக்ஷன் ஒன்று இருக்கும். அதிலிருந்து ஈச் கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பித்தாகரஸ் தியரம்னா என்ன, அது யார் கண்டுபிடிச்சா, அது முதற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதுலேருந்து தான் 1 words வரும். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ட்ரை தீஸ், ப்ராக்ரஸ் செக், நோட்ஸ், do you know, activities. இது எல்லாமே புக்குக்குள்ளே இருக்கிற செப்பரேட் டாபிக்ஸ் இல்லைங்களா? இது எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த 2 விஷயமும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நம்மளோட 5 மார்க்கும் 2 மார்க்கும் 5 மார்க்கும் 2 மார்க்கும் எல்லா கொஷினும் இன்க்ளூடிங் யுவர் யூனிட் எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்துருக்கணும். சரிங்களா? நான் இந்த லெசன் பாருங்கள், இந்த எக்ஸசைஸ் மட்டும் பாருங்கன்னெலாம் நான் சொல்லி ஏமாற்ற விரும்பலை. சரிங்களா? ஒருவேளை அதுலேருந்து வரலன்னா உங்களோட 1 வருஷத்தோட கனவு வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் நான் அந்த தப்பு பண்ண போகிறதில்ல. நீங்கள் சென்டம்னு எய்ம் பண்ணிட்டீங்கன்னா புக்கில் எத்தனை 5 மார்க் இருக்கோ எத்தனை 2 மார்க் இருக்கோ நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை படிச்சிருக்கணும். சரிங்களா? முக்கியமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து எந்த ஒரு கொஷினுமே சாய்ஸ் வச்சுட்டு விட்டுறாதீங்க. அது எப்படியாவது தெரிஞ்சுக்க பாருங்கள். அட்லீஸ்ட் அது என்ன கான்செப்ட்னாவது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? 2 மார்க் 5 மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க பாருங்கள். ஒரு சாப்டரில் எதெல்லாம் 5 மார்க்கு எதெல்லாம் 2 மார்க்கு அப்படின்னு பிரித்து படிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்டர் 1 to 8 இருக்க 2 மார்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்து சாப்டர் 1 to 8 வரைக்கும் இருக்கிற 5 மார்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து கிராஃப் ஜியாமெட்ரிக்கு வரலாம். கிராஃப் ஜியாமெட்ரி நான் சொன்ன மாதிரி எல்லா சம்முமே பார்த்துருக்கணும். இப்போ ஒரு படத்தோட 1 லைன் ஸ்டோரின்னு சொல்கிற மாதிரி இது சென்டம் பிளானை சொல்லணும்னா ஃபுல் புக்கு, அவ்வளோதான். நீங்கள் ஒரு ஃபுல் புக்கை நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் சென்டம் பிளானை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ கிராஃப் ஜியாமெட்ரி வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஃபுல் புக் முடித்த மாதிரி இருக்கும். இதுலேயும் பெண்டிங் நீங்கள் வந்து இப்போ இந்த தியரம்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா? தியரமில் 3 தியரம் தான் சொல்லியிருப்பேன். பிபிடி, ஆங்கிள் பைசெக்டர் தியரம், அப்புறம் பித்தாகரஸ் தியரம். இது இல்லாமல் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் கூட ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. பட் 2 மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை 5 மார்க்காகவும் படித்து வச்சுருங்க. இது எல்லாம் தான் முக்கியம். இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறதாக்கா, இதெல்லாம் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் அதே தான் சொல்கிறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் தான் பார்க்கணும், முன்னாடியே பார்க்கக்கூடாது. நான் கொஷின் பேப்பர் சம்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன்னா உங்களால் சென்டம் எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுக்காமல் லாஸ்ட்டாக எடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிடிஏ கொஷின்ஸ் நிறைய பேர் பிடிஏ புக்ஸ் வச்சுருக்கீங்க. அப்படி இல்லாதவங்க
லைக் வேறு யார்ட்டையாவது இருந்தால் நீங்கள் அதை வாங்கிக்க பாருங்கள். ஒரு ஃபோட்டோலையோ நீங்கள் எடுத்தீங்கன்னா பிடிஏ கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை அடுத்த லெவலுக்கு அது கொண்டு போயிடும். இது எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா இந்த இயர் 2024லேருந்து 25 வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்த எல்லா கொஷின் பேப்பரும் இருக்கும். ஃபர்ஸ்ட் மிட்டமாக இருக்கட்டும், குவார்ட்டர்லியாக இருக்கட்டும், ஹாஃப் இயர்லியாக இருக்கட்டும், செகண்ட் மிட்டம், லாஸ்ட்டாக ரிவிஷன் வரைக்கும் இருக்கிற கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் சால்வ் பண்ணியே ஆகணும். எல்லாமே அதில் எது தெரியாமல் இருக்கோ எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு கொஷினையும் விட்டு வைக்காதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த கொஷினை மட்டும் படிங்கன்ட்டு நான் சொல்லவே இல்லை. எல்லா கொஷினுக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் சென்டம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு வேளை அந்த கொஷினை நான் படிச்சிருந்தா எனக்கு சென்டம் மிஸ் ஆகிருக்காது நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. அதை நம்மளால் மாற்றவே முடியாது லைஃப்பில். கரெக்டாக? ஏன்னா என்னோட லைஃப்பில் நான் அனுபவப்பட்டேன். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், என்னோட 10th மார்க் வந்து 92. 8 மார்க் எங்கே போச்சுன்னா, ஒரு கிராஃப் நாங்கள் வந்து ஒரு மாடல் தான் பார்த்தோம், இன்னொரு மாடல் பார்க்கல. எங்கள் சார் அதை பார்க்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை பார்க்கல. பட் எங்கள் கிளாஸில் டாப்பர்ஸ்லாம் இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஆக்சுவலாக அவங்கெல்லாம் அதை பார்த்துருந்தாங்க, நாங்கள் வந்து பார்க்கல. ஏன்னா ஒரு லேசினஸ், எதுக்கு ஒரு மாடல்லேருந்து தான் வரும்ல, எதுக்கு இன்னொரு மாடல் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு. பட் கரெக்டாக பாருங்கள், ஒரே மாடல்லேருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. என்னோட 8 மார்க்ஸ் அங்கே அப்படியே போயிடுச்சு. ஸோ அதனால 92ல் வந்து லேண்ட் ஆனேன். சரிங்களா? இன்ன வரைக்கும் ஒரு வீடியோவில் நான் இதை ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நான் பண்ண தப்பு நீங்கள் செய்யாதீங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இது தப்புன்னு எனக்கு தெரியுது, அதை நான் வந்து நீங்கள் செய்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். அதனால தான் ஒரு வீடியோலையும் நான் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், எதுக்கு இப்படி இந்த கதையவே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்கன்ட்டு. பட் ஸ்டில் அது ரொம்ப வேல்யூ. அதனால தான் நான் அதை நிறைய வாட்டி நான் ஷேர் பண்ணுறேன். அந்த தப்பு தயவு செய்து செய்யாதீங்க. சரிங்களா? நீங்கள் வந்து எல்லா மாடல்ஸும் பார்த்துடுங்க. சென்டம் ஏம் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களோட ஒரு 1 இயர் கனவு இல்லையா? 1 இயர் நான் வந்து சென்டம் எடுக்கணும் நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு. ஸோ அது வந்து நீங்கள் லூஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் என்னோட எய்மும். ஸோ டூ ப்ராக்டிஸ் ஆல் த சம்ஸ். ஒரு கொஷின் பேப்பர் எடுத்திங்கன்னா அதில் இருக்க எல்லா சம்மும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கொஷின் பேப்பர்ஸ், பிடிஏவோட கொஷின் பேப்பர்ஸ்லாம் சால்வ் பண்ணணும், எனக்கு கரெக்ஷன் பண்ணணும், பேலன்ஸ் இருக்க கொஷின் பேப்பர்ஸ்லாம் எனக்கு வேணும்னா உங்களுக்கு தெரியும், கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு. இப்போ டைமிங்கும் வந்து 2 வேளை நடக்குது. மார்னிங் 5:30 to 6:30 அண்ட் ஈவினிங் வந்து 5:30 to 6:15. ஸோ நீங்கள் 2 டைமிங்கில் எதில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக இப்போ உங்களுக்கு 1 month டைமும் இருக்குது. நான் கொடுக்குற கொஷின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, இப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது, இப்படி செய்யணுன்ட்டு. ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோதான் விஷயம். நீங்கள் சென்டம் எடுக்கணும்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 90+ எடுக்கணும், 80+ எடுக்கணுன்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே வந்து பொருந்தும். ஸோ தட் அவங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அதுக்கான வீடியோ அடுத்தது உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.